விஜய்க்கு தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் புதுச்சேரி ஆகிய அண்டை மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் ஏற்கனவே இருக்கிறது. குறிப்பாக விஜய் மக்கள் இயக்கம் இந்த மாநிலங்களில் பல ஆண்டுகளாக மிக வலுவாக செயல்பட்டு வருகிறது. இப்போது அந்த மக்கள் இயக்கத்தை சத்தமில்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ கிளைகளாக மாற்றும் பணிகள் தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தமிழகத்திற்கு வெளியே வாழும் தமிழர்கள் மற்றும் பிற மாநில ரசிகர்களின் வாக்கு வங்கியை ஒருங்கிணைத்து தென்னிந்திய முழுவதும் தாவேகாவை ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக மாற்ற விஜய் திட்டமிட்டுள்ளார். விரைவில் பிற மாநில நிர்வாகிகளுடன் ஒரு ரகசிய ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தி அங்கு நடைபெறப் போகும் தேர்தல்களிலும் தாவேக சார்பாக வேட்பாளர்களை நிறுத்த விஜய் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் கசிக்கின்றன. ஒரு நடிகராக இருந்து முதல் தேதியிலேயே 108 இடங்களை வென்று முத்திரை பதித்த முதல்வர் விஜய் இப்போது ஒரு மாநில கட்சி என்ற குறுகிய வட்டத்திற்குள் தன்னை சுருக்கிக் கொள்ளாமல் இந்திய அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத தேசிய தலைவராக உருவெடுக்க களம் இறங்கியுள்ளார். எம்ஜிஆர் தொடங்கிய அந்த அகில இந்திய பயணம் முதல்வர் விஜயின் கைகளில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.